இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்சுமி பக்கத்துல நிக்கிற தகுதி அவனுக்கு இருக்கா? இதெல்லாம் எதையும் யோசிக்காம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பார்த்தேன். தப்பு பண்ணி இருக்க. இது எல்லாத்தையும் மறந்து நம்ம லட்சுமியை குறை சொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? இல்ல பிளேடர் மாமா, உன்னை நம்பி பசங்களை உன் கூட அனுப்பி வச்சதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? அதனாலதான் இந்த கல்யாணத்துல அந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இல்லை. அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. அக்கா, அக்கா. இப்பவும் இன்னும் எதுவும் குறைஞ்சு போயிடலமா? நீ அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா இப்பவே பசங்க 3 பேரையும் என் கூட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறமா. நீ உன் கூட கூட்டிட்டு போயிட்டனா அப்போ சொத்தெல்லாம் எங்களுக்கு வராதே. என்ன பிளேடர் மாமா நீங்க? நான் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, ஏன் எதுவும் பேசாம இருக்க? தாத்தாக்காக. ஆனா இது உன் வாழ்க்கை. யோசிக்க வேண்டியதெல்லாம் நீதாம்மா. எல்லாம் அமைஞ்சி கல்யாணம் நல்லபடியா நடந்தா உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகலாம் தான் வந்தேன். ஆனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்க கிளம்புங்க தாத்தா. இல்ல தாத்தா, ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க. இருக்க முடியாதுமா. ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா போன் வந்துச்சு. நான் கிளம்புறேம்மா. நான் போயிட்டு வரேன் நரேந்திரா. சரிங்க சித்தப்பா. லட்சுமி, நான் போயிட்டு வரேம்மா. கிளம்புறம்மா. தாத்தா, பார்த்து பத்திரம்மா. தேங்க்ஸ் மேனேஜர். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க கரெக்டான நேரத்தில் மித்ராவை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. மித்ரா சாரை காப்பாத்தினது நான் இல்ல. ஆமா சார், அந்த டைம்ல லக்ஷ்மிங்கிறவங்க அங்க இருந்தாங்க. அந்த பொண்ணு தான் சாரை காப்பாத்தினாங்க. ஷாலினி அது வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி இரு. வா லக்ஷ்மி. ஆமா சார், அந்த பொண்ணு மட்டும் அவ உயிரை பணைய வச்சு நம்ம மித்ரா சாரை காப்பாத்தாம இருந்திருந்தா மித்ரா சாருக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. லக்ஷ்மி யாரு? பெரியமா, லக்ஷ்மிங்கிறவங்கள அண்ணாக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஃபங்க்ஷன் ஹாலில் தான் லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்க இருந்தது மேடம்.
இந்த ஆக்சிடென்ட்னால அந்த பொண்ணோட கல்யாணமும் நின்று போச்சு. கடவுளே, என் தம்பி சீக்கிரமா குணமாகி எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்கூலுக்கு போற மாதிரி நீதான் பண்ணணும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், புடலங்காய், கீரை கூட இருக்குமா, வாங்கிக்கோங்க. காய்மா காய். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏயா காய்கறி எல்லாம் எப்படி? எடை போட்டு தான் கொடுப்பேன். ஆ, நான் ஏதோ லிட்டர் கணக்குல ஊத்தி கொடுப்பேன்னு நினைச்சேன். நான் உன்கிட்ட காமெடி பண்ண வரல. விலை என்னன்னு சொல்லு. மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 5 ரூபாய் குறைச்சு கொடுங்க. 1/4 கிலோவுக்கா? இல்ல, கிராமுக்கு. என்ன கேள்விமா கேக்குறீங்க? 1 கிலோக்கு 5 ரூபாய் குறைச்சு கொடுங்க. 10 ரூபாய் கம்மி பண்ணி 2 கிலோ தக்காளிய போடு. சரி, எடுத்துக்கோங்கம்மா. ஆ. இந்தா. பாரு, இதான் லக்ஷ்மியோட ஜாதகம். அவ தொட்ட இடம் பொண்ணா மாறும், அவ போற இடம் மாளிகையா மாறும். ஏய், லக்ஷ்மியோட ஜாதகம் பொண்ணா இருக்கட்டும் இல்ல மாளிகையா இருக்கட்டும், இங்க பாரு, உன்னால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கேன். அன்னைக்கு என் மரியாதையே போச்சு. என் மரியாதை எனக்கு திரும்ப கிடைக்கணும்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். என் கூட வா வா. என்ன ரொம்ப தான் பிடிவாதம் பிடிக்கிற? இவ்ளோ நடந்த அப்புறம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவே பண்ணிட்டேன். அதே முடிவை தான் நீயும் எடுக்கணும். ஜெகதீஷ், என்ன இதெல்லாம்? நேத்து நடந்ததெல்லாம் மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறு. என்னால பொறுமையா இருக்க முடியாது. லக்ஷ்மி, நேத்து நடந்ததெல்லாம் மறந்துரு. இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் கூட வா. ஒழுங்கு மரியாதையா வந்துரு. வா. என்ன எங்க வர சொல்ற? நீ இழுத்துட்டு போனா நான் உன் கூட வர இடத்துக்கு நான் ஒன்னும் பொம்மை இல்ல. நீ வந்து என்கிட்ட அதிகாரம் பண்றதுக்கு நான் ஒன்னும் உன் வீட்டு வேலைக்காரியும் இல்ல. உன்னை அடிச்சவரை நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. ஆபத்துல இருக்காருன்னு உதவிதான் பண்ண.